வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் 19/9/2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் மக்களவை தேர்தல் நடக்குதுல்ல, அதுவும் இங்கே மாநிலத்தில் தேர்தல் நடக்குதுல்ல, இதுவும் ரெண்டுத்தையும் ஒன்றா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க. அதாவது யாரோட தலைவர்? ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசுத் தலைவர், அவரோட தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லையா அப்படின்றத ஆராயத்துக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க. அவங்களும் அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டாங்க. அதாவது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1967 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2 தேர்தலுமே ஒரே சமயத்தான் நடத்தப்பட்டிருக்கு. அது வரைக்குமே. அப்போ 1958 தேர்தல் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து 1967 வரைக்குமே தேர்தல் வந்து ரெண்டுத்துக்கும், அதாவது மாநிலத்தில் நடக்கிற தேர்தலும் மக்களவைக்கு நடக்கிற தேர்தலும் ரெண்டுத்துமே ஒரே தேர்தல் தான் நடத்திக்கிறாங்க, ஒரே டைம் தான் நடத்திக்கிறாங்க. அப்போ எப்படின்னா கையால் அந்த சாப்பா குத்தி போடுவாங்கல்ல, அந்த மெத்தட். ஆனால் இந்த மிஷின் மெத்தட் இப்போ தான் மிஷின் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அப்போ அது மாதிரி கிடையாது. அப்போ அதுமாரி நடத்துகிறாங்க. ஓகேவா? அதை 1967 அப்புறம் சரி வரல அப்படின்றதுக்காக அதை மாற்றி பண்ணிட்டாங்க. அதாவது மக்களவை தேர்தல் ஒரு நாளும் அதன் பிறகு மாநிலத்தை தேர்தல் நடத்தினாங்க. இப்போ வந்து மோடி அவர்கள் என்ன பண்ணாரு? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை நியமிச்சு அந்த அறிக்கையை சப்மிட் பண்ண சொன்னாங்க. சப்மிட் பண்ணாங்க. சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதை வந்து இப்போ அமைச்சரை வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இப்போ அதை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2029 நடத்தப்படுறதா சொல்லப்படுது. எப்போ? 2029 தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு அவங்க அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களவை தேர்தலும் பேரவை தேர்தலும் ஒரே சமயத்தை நடத்தலாம். அது பிறகு 100 நாளுக்கு அப்புறமா உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அந்த 2 தேர்தலும் ஒன்றா நடத்திட்டு அதுக்கு உள்ளாட்சி தேர்தல் 100 நாளுக்கு அப்புறம் நடத்தலாம் அப்படின்னு இவங்களோட அறிக்கையில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சொல்கிறவங்க என்னன்னா, இப்போ மக்களவை தேர்தல் நடக்குதுன்னா இப்போ மாநிலத்தில் பேரை வந்து நிற்கும்ல, அதை முதல் நடத்தும்போது மட்டும் நீடிச்சுட்டு அது கூட கண்டினியூவாக முதல் தேர்தல் மட்டும் எல்லாத்தையும் ஒன்றா வைக்கிறதுக்காக மக்களவை தேர்தல் நடத்தும் போது யார் ஆட்சி பண்ணாலும் அது அப்படியே அது எப்படி இப்போ குறைவாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா டைம் இருக்குதுன்னா நீடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அதுமாரி சொல்லி ஒரு சஜஷன் சொல்லிக்கிறாங்க. இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரல, எப்படி பண்ணலாம் ஏதுன்னு ஒன்று முடிவுக்கு வரல. ஆனால் சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி. இதான் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ஒரு அஜீமாக வச்சுக்கிறாங்க வச்சுக்கலாம். இன்னும் அது கரெக்டாக இன்னும் ஒரு எக்ஸ்பெண்ட் ஆகலை. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தா 7 நாட்டில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்குதான். 7 நாட்டில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்குதுன்னு அந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சொல்லிடுறாங்க. தென்னாப்பிரிக்கா நடக்குது, ஜெர்மனி நடக்குது, ஸ்வீடனில், பெல்ஜியம், ஜப்பானு, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ். இந்த 7 நாட்டிலுமே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மெத்தட் தான். அதாவது மக்களவை தேர்தலும் மாநிலத்தில் நடக்கிற தேர்தலும் ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் ஒரே டைம் தான் நடத்துகிறாங்க. அங்கெல்லாம் அப்படி தான் நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அது இல்லாமல் இப்போ இந்தியா வந்து அந்த முயற்சி எடுக்கிறாங்க. இது சரியா தவறாலாம் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் நமக்கு தேவை. ஒரே நாள் ஒரு தேவை அமைச்சரை ஒப்புதல் கொடுத்துறாங்க. அப்போ ஓகே ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அமைச்சருக்கு ஏற்றப்பட்டு அது ஓகே ஆகுதுன்னு அர்த்தம். இவங்க ஆட்சியிலே தொடங்கலாம் நினைக்கிறாங்க. இப்போ இவங்க 29 வருஷத்தில் அப்பயே இவங்க ஆட்சியிலே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ராம்நாத் கோவிந்தோடைய கோரிக்கை வந்து ஏற்கப்பட்டிருக்கு. இப்போ அவர் சொன்ன சஜஷனாக அவங்க ஏற்றினாங்க. இப்போ அமைச்சரை ஒப்புதலை கொடுத்தனா அதன் அர்த்தம். அதான் மக்களவைக்கும் பேரவைக்கும் தேர்தல் நடத்துகிறாங்க. 100 நாளுக்கு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுறாங்க. 7 நாட்டில் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட அறிக்கை வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? இது ஓகே ஆகி அப்படின்னு இருக்குது. புரியுதுங்களா? கேரளா டீட்டெயில் ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும்னா, தேர்தல் ஒரு குரூப் 2 மெயின்ஸ்னு வரும்போது டீட்டெயிலாக எழுதணும். நீங்கள் ஃபேக்ட்னு பார்த்தா இதில் என்னென்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு குரூப் 4 கேட்டாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு யாரோட தலைமையில் குழு ஆய்வறிக்கை பண்ணாங்க அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அவர் தான் மேட்ரு பண்ணி போச்சு. இதுதான் கொஸ்டின். அது மட்டும் தான் கொஸ்டின். மற்றபடி வேறு எதுவுமே கொஸ்டின் கிடையாது. ஆனால் நீங்கள் அதுவே குரூப் 2 மெயின் சேர்ந்து பார்க்கும்போது இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சிடணும். புரிஞ்சுங்களா? இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்குது. இதில் வந்து மக்களவை பேரவை தேர்தல் நடத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்லிக்கிறாங்களா? அதுக்கப்புறமா இப்போ 100 நாள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா இந்த நாடு சொல்லிக்கிறாங்களா? இப்போ வந்து இந்த அமைச்சரை ஒப்புதல் கொடுத்து 2029 நடக்குமா சாத்தியமா அப்படின்றது இதெல்லாம் இருக்குதுல்ல, அதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சு இன்னும் நல்லா டீட்டெயிலாக கூட எழுதலாம். புரிஞ்சுங்களா? இதுதான் குரூப் 2 மெயின்ஸ். இது எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். நீங்கள் இது எழுதலாம். இன்னும் 2 பக்கம் எழுதலாம். இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கரெக்டாக வச்சு பார்ப்போம்.
19/9/2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாத்சல்யா திட்டம் என்பிசி, அதாவது சிறார் நிதி உதவி ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாத்சல்யா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கிறாங்க. அதாவது இது வந்து சிறாருக்கான ஓய்வூதிய திட்டம் தான், இந்த தேசிய ஓய்வூதிய திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழே இந்த வாத்சல்யா திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து புதுசாக வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, குழந்தை ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு தான் இந்த திட்டம் செயல்படுது. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. இதை தொடங்கணும் யாருக்கிட்ட? நிர்மலா சீதாராமன் அவங்க. திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால நல்லா தெரிஞ்சுங்க. நிர்மலா சீதாராமன் தான் இதை தொடங்கி வச்சுக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் தான் வந்து இதை தொடங்கி வச்சுக்கிறாங்க. இது வந்து 18 வயதுக்குள்ளே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான இந்த ஓய்வூதிய திட்டம். எப்படிங்க 18 வயது உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே இருக்கிறவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க கூட கார்டினா வந்து அப்பா அம்மா போட பேரை போட்டு அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த திட்டத்துக்கு சேர்த்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து நான் 18 வயதுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த குழந்தை. அப்போ வந்து மாதம் 1000 ரூபா, அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம் மாதம். ஆனால் மாதம் ஒரு 1000 ரூபா போடுறீங்கன்னா அதே தான் கண்டினியூ எல்லா மாதமும் 1000 ரூபா போடணும். 2000 மாதம் போடுறீங்கன்னா அதே தான் தொடர்ந்து போடணும். ஓகேவா? இதை தொடர்ந்து நம்ம போட்டுனே வந்துனாங்க. இப்போ வந்து இவங்க இப்போ 18 வயது 19 20 21 காலேஜ் முடிப்பாங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த திட்டத்தை நீங்கள் தொடர்ந்துனாலும் தொடர்ந்துக்கலாம், இல்லை நீங்கள் பிரேக் பண்ணி அதை எடுத்துனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த குழந்தை படிக்க வச்சுட்டோம். ஒரு வேளை படிக்க வைக்கும்போது பண்ணோமா, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, கணவர் வீட்டில் போயிடுவாங்க, அவங்க திட்டத்தை பென்ஷன் பண்ணலாம். இது வந்து 60 வயது வரையும் இந்த திட்டத்தை தொடங்கணும். 60 வயதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பென்ஷனாக திரும்பி வரும், ரிட்டர்ன் வரும் இந்த இது. ஓகே, அதுக்கு முன்னே பணமாக வராது. நீங்கள் அதுக்கு முன்னே வரணும்னா நீங்களே தான் வித்ட்ரா பண்ணி இதை கேன்சல் பண்ணி எடுக்கணும் கோசம் ஓய்வூதியம் வராது. புரியுதுங்களா? அது வந்து 60 வயதில் நம்ம தான் கண்டினியூ பண்ணணும். ஏன் 18 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை ஆரம்பித்து நீங்கள் அதை கண்டினியூவாக பண்ணணும். ஆண் குழந்தையாக இருந்தால் அப்பா அம்மா பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் யார் இப்போ நம்ம வேலை செஞ்சால் நம்ம அப்படியே தொடர்ந்து அதை பண்ணினே இருந்தால் கடைசியாக 60 வயதுக்கு அப்புறம் அது பென்ஷனாக நம்மளுக்கு திரும்ப. அதான் ஓய்வூதிய திட்டம். புரிஞ்சுங்களா? அதான் குழந்தைங்களுக்கு ஓய்வு திட்டம்னா இப்போ வந்து நம்ம சம்பாதிச்சல் இது பண்ணால் பின்னால் நம்மளுக்கு உதவும் இல்லை, அந்தமாரி மெத்தடாக இப்போ பண்ணிக்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு செலவு இருக்குது, இப்போ நம்ம போட்டுனே வரோம், ஒரு 25 வயசு ஆகி போச்சுன்னு வச்சுக்க, அப்போ ஏதோ மெடிக்கல் செலவு டப்புன்னு திடீர்னு வந்து போச்சு, இல்லை ஏதோ ஒரு படிக்கணும் ஏதோ ஒரு சம்பந்தம் வந்து போச்சுன்னா 3 வருடத்துக்கு பிறகு, அதாவது இந்த 18 வயதுக்கு அப்புறமா தான் நினைக்கிறேன், 3 வருடத்துக்கு பிறகு 25% அமௌண்ட் தான் எடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அதுலேருந்து 25% அமௌண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. இல்லைன்னா ஃபுல்லாக ஸ்கீமை கேன்சல் பண்ணி தான் எடுக்க முடியும். அப்படி தான் நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ 3 வருடத்துக்கு பிறகு 25% அமௌண்ட் எவ்வளோ இருந்தால் அதை மட்டும் எடுத்து நம்ம ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த திட்டத்தை அப்படியே கண்டினியூவாக பண்ணலாம். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் எதாவது குறையும் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இது வந்து 3 முறை அதுமாதிரி பண்ணலாம். ஏதாவது பெண் குழந்தைனா படிக்க வைக்கிறதுக்கு பணம் எடுக்கலாம், கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணதுக்கு பணம் எடுக்கலாம், அது பிறகு வேறு ஏதாவது செலவு இருந்தால் மெடிக்கல் செலவு தான் எடுத்துக்கலாம். ஆனால் திட்டம் தொடர்ந்து தான் இருக்கான். நீங்கள் கடைசி 60 வயசுக்கு முடியும் போது அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை வச்சு பென்ஷன் தரவுன்னு நினைக்கிறேன். இல்லை நானே சொல்கிறேன், அதில் சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ 3 முறை நம்ம பணம் எடுக்கலாம். அதாவது 25% நம்ம எவ்வளோ பணம் செலுத்திடுமோ அதுலேருந்து 25% பணத்தை நம்ம எடுக்கலாம், திரும்பி ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் அந்த திட்டத்துக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த திட்டத்துக்குள்ள தான், அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்துக்குள்ள தான் இந்த வாத்சல்யா திட்டத்தை தொடங்கிறாங்க. யார் தொடங்குது? நிர்மலா சீதாராமன் தொடங்கினாங்க. யார் அவங்க? நிதி அமைச்சர். அப்போ குழந்தை ஓய்வூதிய திட்டம், குழந்தை ஓய்வூதியமே சொல்லிட்டாங்க பாருங்க, ஓய்வூதியம் தான். ஓகே, 60 வயதுக்கு பிறகு உங்களுக்கு பென்ஷனாக வரும் அது பணம். அதுக்கு முன்னே நம்ம 18 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு இப்போ வந்து நம்ம அமௌண்ட் போட ஆரம்பிக்கிறோம். மாதம் 1000 ரூபா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம், மாதம் 2000 3000 அப்படின்னு போடலாம். ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டனாக வரும்னு நினைக்கிறேன் அந்த ஓய்வூதிய அமௌண்ட்டு. 3 வருடம் ஆகி போச்சு, நம்ம ஸ்கீம் தொடங்கி ஒரு 3 வருடம் 4 வருடம் ஆகி போச்சுன்னா அது பிறகு நமக்கு அமௌண்ட் ஏதாவது தேவைன்னா திடீர்னு ஒரு செலவு வந்து போச்சு அப்படின்னும் போது ஒரு 20% அமௌண்ட் வெளியே எடுக்கலாம், நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அது அதே மாதிரி 3 முறை தான் எடுக்க முடியாது, அதுக்கு மேலே எடுக்க முடியாது. இதுதான் இந்த திட்டத்துக்கான. நான் சுருக்கமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எழுதிக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி எழுதக்கூடாது. இப்போ இந்த சொன்னதை வச்சு என்ன பண்ணா ஒரு பேஜ் எழுதணும். அதை இதாவது எதில் வந்துன்னா குரூப் 2 மெயின்ஸில் வந்தாக்கா. புரியுதுங்களா? அதுக்காக தான் அது. அப்போனா செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா திருக்குறளில் வந்து சைகை மொழியில் வெளியிடுறாங்க. நீங்கள் படம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா சைடில் ஒருத்தவங்க சைகையில் பேசுவாங்க தெரியுமா, அது வந்து நம்மளுக்கு புரியாது. அந்த ஓணம் முற்றவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அது புரியும். அந்த சைகை மொழி அவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களும் அந்த திருக்குறளை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த சைகை மொழியில் வெளியிடுறாங்க. இப்போ வெளியிட போகிறாங்கன்னா அதை சொல்லிக்கிறாங்க. யார்? செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வந்து அதேமாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. திருக்குறள் வந்து சைகை மொழியில் வெளியிட போகிறோம்
அது வந்து டெஃப் அண்ட் டம்ப், அதாவது ஹேண்டிகேப்ட் தப்பான செய்றீங்க அதேமாரி இருக்கிறாங்களா ஊனம் முட்டுறோம் அவங்களுக்கு யூஸ் ஆகும், திருக்குறளில் படிச்சுப்பாங்க, அவங்களும் பார்த்து செஞ்சுப்பாங்க. இப்போ காது கேட்காது ஆனால் பார்வை தெரியும்ல, அவங்க வந்து அதை பார்த்து அதை புரிஞ்சுப்பாங்கல்ல, லிப் மூமெண்ட் வச்சு அந்த சைகை மொழி வச்சு அது அவங்களுக்கு தெரியல, அதனால் அவங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. சந்திராயன் 4 திட்டம், இதுக்காக அமைச்சரை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற திட்டம் எல்லாமே வந்து அமைச்சரை ஒப்புதல் கொடுத்த திட்டம் எல்லாமே, இதில் இருக்கிறது எல்லாமே. அதாவது ஒரு திட்டத்துக்கு அமைச்சரை ஒப்புதல் கொடுத்து தான் அமௌண்ட் வந்து சேங்ஷன் பண்ணி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். ஏன்னா நம்ம மட்டும் தனியாக ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாதுல்ல, அமௌண்ட்டு தான் செயல்படுத்த முடியும். அப்போ அமைச்சரை ஒப்புதல் கொடுத்தா தான் அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்த முடியும். இப்போ வந்து சந்திராயன் 4க்கான திட்டத்துக்காக அமைச்சரை வந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக எவ்வளவு ஒதுக்கிறாங்கன்னா 2104.6 கோடி இதுக்காக இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? எவ்வளோ ஒதுக்கிறாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. 2104.6 கோடி. ஏன்னா இப்போ வந்து அமௌண்ட்டு அதெல்லாம் எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்குறாங்க. டேட் நல்லா ஃபிக்ஸடாக கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. சந்திராயன் 3 முடிஞ்சு போச்சு. சந்திராயன் 4 திட்டத்துக்காக எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கிறாங்கன்னா 2104.6 கோடி ஒதுக்கிறாங்க. அமைச்சரை வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. இதில் இருக்கிற எல்லா திட்டமுமே அமைச்சர் ஒப்புதல் கொடுத்த திட்டம் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து எத்தனை மாதங்கன்னா 36 மாதம் நிறைவடையும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 36 மாதத்தில் இந்த திட்டம் வந்து நிறைவடைச்சு ராக்கெட்டு மேலே செலுத்துவாங்க. சந்திராயன் 3 ஏவப்பட்டு அந்த லேண்டரில் இறங்கின விக்ரம் லேண்டர் வந்து இறங்கிது. ஓகே, நிலவில். அதே போல் இப்போ இந்த திட்டமும் செயல்படுத்தப்படும், அதுவே நிறைவுப்படும், 36 மாதத்தில் நிறைவடைஞ்சிடும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணலாம், வெள்ளி கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பத்துக்கு, செயற்கைக்கோள் அனுப்பத்துக்கு, அங்கே ஆய்வு பண்ணதுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எவ்வளோ ஒதுக்கிறாங்கன்னா 1236 கோடி ஒதுக்கிறாங்க. 1 2 3 6 1236 கோடி வந்து ஒதுக்கிறாங்க இந்த திட்டத்துக்கு, வெள்ளி கிரகத்தை ஆய்வு பண்ணதுக்காக. அதுக்கும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதுவும் அமைச்சரை ஒப்புதல் கொடுத்தது தான். இந்த 2 திட்டமே அமைச்சர் ஒதுக்கி தான் ராணுவத்து சம்பந்தமாக தான் ரெண்டுமே. அதுக்கப்புறமா ஒரு ராணுவ சம்பந்தமானது தான், ராணுவன்ற பாருங்க, விண்வெளி சம்பந்தமானது தான் NGLV ராக்கெட். அதாவது பார்த்தீங்கன்னா PSLV GSLV பார்த்துருப்பீங்களா, MLV அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ராக்கெட், ஒரு விதமான ராக்கெட் இல்லை, அதுதான் அட்வான்ஸாக டெக்னாலஜி அப்படியே யூஸ் பண்ணி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NGLV ராக்கெட். இப்போ இந்த ராக்கெட் வந்து என்னன்னா, இந்த ராக்கெட்டை விடப்பட்டு மறுபடியும் திரும்ப ரிட்டர்ன் மறுபடியும் வந்துடும். எங்கே ஏவப்படுதோ அங்கேயே வந்துடும். இப்போ நம்ம ஏவன ராக்கெட்லாம் வந்து அங்கேயே வந்து கடலில் விழ வச்சுருவாங்க அப்படியே. ஏன்னா மேலே செலுத்தும் போது கூட வந்து செயற்கைக்கோள் போவோம், செயற்கைக்கோள் தனியாக பிரித்து விட்டோன்னே அது என்ன பண்ணுறோம், கீழே விழுந்துடும். அது திரும்பி யூஸ் பண்ண மாட்டாங்க, மறுபடியும் நம்ம புதுசாக தான் ரெடி பண்ண எல்லாமே. ஆனால் இந்த ராக்கெட் வந்து அப்படி கிடையாது. NGLV ராக்கெட் வந்து இங்கே வந்து செலுத்தப்பட்டு மேலே போய் செயற்கைக்கோள் தனியாக பிரித்து விட்டுட்டு மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் வரும். புரியுதுங்களா? அந்த ராக்கெட் அந்த வடிவமைச்சுக்கிறாங்க. இந்த ராக்கெட்டுக்காக எவ்வளோ ஒதுக்கிறாங்கன்னா 8240 கோடி ஒதுக்கிறாங்க. இது 8240 கோடி ஒதுக்கிறாங்க இந்த ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு. ராக்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, செலுத்திட்டு மறுபடியும் ரிட்டர்ன் நம்மகிட்டே வந்துடும் அந்த ராக்கெட். அதுதான் இதனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்கப்பா. இது இன்னும் செயல்படுத்தி பார்க்கல, இது இப்போ இனிமேல் தான் இப்போ செயல்படுத்தி பார்ப்பாங்க. ஓகேவா? 8240 கோடி இதுக்கு ஒதுக்கீடு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பயோரைட் திட்டம். இது உயிரியல் தொழிலை பற்றி ஏதாவது புதிய கண்டுபிடிப்புக்காக இந்த பயோரைட்னு அப்படி ஒரு திட்டத்தோட பேர் பயோரைட் தான். ஒரு புதுசாக ஒரு வந்து கண்டுபிடிப்பாங்கல்ல, இப்போ நெல் வகையை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் ஹைப்ரிட் வகையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் பயோவில் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த திட்டம் ஒன்று பயோரைட் அப்படி ஒரு திட்டம் ஒன்று தொடங்கிறாங்க. புது கண்டுபிடிப்புகளை உண்டாக்கணும். ஏன்னா ஆளுக்கு செலவு பண்ணதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, எல்லாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணணும்ல, லேப்லாம் வைக்கணும்ல. அதுக்காக அந்த திட்டத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் ஒதுக்கி அவங்களுக்கு ஒரு புதுசாக கண்டுபிடிப்பாங்க. அவங்கள ஊக்குவிக்கிறது தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இது பயோரைட் திட்டம். ஓகே, PM ஆஷா திட்டம்னு ஒரு திட்டம் தொடங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அமைச்சரை ஒப்புதல் கொடுத்துறாங்க இதெல்லாம். ஓகேவா? இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டம். திட்டத்துக்கு பேர் என்னன்னா சந்திராயன் 4 திட்டம். சந்திராயன் 4 திட்டம். இது ஒரு திட்டம் அமைச்சர் ஒப்புதலா. வெள்ளி கிரகத்தை ஆய்வு பண்ணதுக்கு அதுக்கும் அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துறாங்க. அது 1236 கோடி ஒதுக்கிறாங்க. அதுக்கப்புறம் NGLV ராக்கெட் புதுசாக ஏவத்துக்கு அதுக்கும் ஒப்புதல் கொடுத்துறாங்க. அதுக்கும் இப்போ அமௌண்ட் ஒதுக்கிறாங்க 8240 கோடி. இந்த பயோரைட் திட்டம் அதுக்கும் அமௌண்ட் ஒதுக்கிறாங்க. அதுவும் திட்டத்துக்கு அமைச்சர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துட்டு தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நான் சுருக்கமாக எல்லாமே எழுதிக்கிறேன். நீங்கள் அப்படிலாம் கிடையாது, இதை வந்து டீட்டெயிலாக எழுதி வைக்கிறவங்க டீட்டெயிலாக எழுதிங்க, தெரிஞ்சுக்கணுன்றவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு தான்.
சந்திரயான் 4 திட்டமா அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கோடி ஒதுக்கிறாங்க, எத்தனை மாதத்தில் நிறைவேறும், 36 மாதம் இந்த திட்டம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாங்க. விண்வெளி துறை சில இஸ்ரோ சம்பந்தமாக வெளியிடுறாங்க. அதே மாதிரி நம்மளே ஏது வேண்டாம், ஓகேவா. வெள்ளி கிரகத்தை ஆய்வு பண்ணணுமா, செயற்கைக்கோளை அங்கே இறக்கிறதுக்காக ஆய்வு பண்ணுறதுக்காக முதல்ல இப்போ எவ்வளோ ஒதுக்கிறாங்கன்னா 1536 கோடி ஒதுக்கிறாங்க, அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துறாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் ஏதும் நம்ம NGLV ராக்கெட்டு, இது என்ன ராக்கெட்டு ஏவப்பட்டு மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். மறுபடியும் ஏவப்பட்ட இடத்துக்கு வருது இந்த ராக்கெட்டு. அது 8240 கோடி ஒதுக்கீடு பண்ணிக்கிறாங்க, அமைச்சர் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, பயோரைட் திட்டம்னா என்ன, உயிர்கள் சம்மந்தமாக ஏதாவது பொது கண்டுபிடிப்பாக ஊக்குவிக்கணும் அவங்கள அப்படின்றதுக்காக இந்த பயோரைட் திட்டம் தொடங்கிறாங்க. எல்லாமே அமைச்சர் ஒப்புதல் கொடுத்தது தான். ஓகேவா, தேங்க்யூ.